டெக் வித் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி எப்படி நம்ம மொபைலில் அந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணலாம் தான். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணும். அந்த 2 ஆப்பு பேர் பார்த்தீங்கன்னா பிக்ஸார்ட்டும் ஸ்க்ரிபிள் அப்ளிகேஷன். இந்த 2 ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக்ஸார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் பிக்சரு டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச அந்த மொபைலுக்குள்ளே உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அந்த மொபைலுக்குள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இமேஜ் வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட்டு ஸ்க்ரிபிள் எஃபெக்டோடு வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு, உங்களுக்கு பிடிச்ச கலரு எல்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் இந்த இமேஜை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரிபிள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஃபோட்டோன்னு செகண்ட் ஆப்ஷன் ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் சேவ் பண்ண இமேஜை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் எவ்வளோ ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ வச்சு க்ராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டாப்பில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பெயிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அனிமேஷன், ஸ்டைலு, டிலே, கலர் ஸ்டைலு, கலர் சைஸுன்னு. அதில் ஃபஸ்ட்டு அனிமேஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிளிங்க்கு, ஃபில்லு, 214, ட்ரையல் விகிள், ஜிட்டர். பிளிங்க் அனிமேஷன் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கோ அந்த அனிமேஷன் வச்சுக்கலாம். அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டைல்னு இருக்கும். ஸ்டைலில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெகுலர், க்ளோ, டாட்டட். இதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலை நீங்கள் வச்சுக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் டிலேன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டிலே ஆப்ஷன் எதுக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் கழித்து அது வரணும்னு அனிமேஷன். எக்ஸாம்பிள் 5 செகண்ட் வச்சிங்கன்னா 5 செகண்ட் முடிஞ்சிட்டு தான் அந்த அனிமேஷன் வரும். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்டைல்னு இருக்கும். அதில் சிங்கிள் டிஸ்கோ ஃபேடுன்னு இருக்கும். டிஸ்கோ வச்சுன்னா கலர் மாறி மாறி வரும். ஃபேடுனா கலர்னால் ஃபேடாகி வரும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் அனிமேஷன் வரணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி சைஸு ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல அந்த அனிமேஷன் வேணுமோ அந்த இடத்த ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த வயரில் வர மாதிரி அந்த ஸ்க்ரிபிள் எஃபெக்ட் வரைஞ்சிக்குவாங்க அனிமேஷனை. நீங்கள் நல்லா டைம் எடுத்து மெதுவாக பண்ணுங்கள். அனிமேஷன் எல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு அங்கே ரிசியூம் பட்டன் இருக்கும். அந்த ரிசியூம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அனிமேஷன் ஒர்க்கிங் ஆகும். பெயிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ நான் சப்ஸ்கிரைபில் அனிமேஷன் வரைய போகிறேன். அதுக்கு அனிமேஷன் நான் ட்ரையல் வைக்கிறேன். ட்ரையல் வச்சு கலர் கொஞ்சம் ரெட்டாக வைக்கிறேன்.
இப்போ நான் ஸ்டைல் எடுக்கிறேன். ஸ்டைலில் வந்து நான் க்ளோ வைக்கிறேன். இந்த மாதிரி லைனை நீங்கள் தெரியாமல் ஸ்க்ரீனில் வரைஞ்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ரிட்டன் பட்டன் இருக்கும் மேலே டாப்பில். அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன வரைஞ்சிங்கன்னா அது அப்படியே erase ஆயிடும். நீங்கள் நல்ல டைம் எடுத்து மெதுவாக வரைஞ்சிங்கன்னா உங்கள் வீடியோ பார்க்க பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மொபைலோட அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அவுட்லைனுக்கு நான் அனிமேஷன் வந்து மூவ் வைக்கிறேன். கலர் ஸ்டைல் வந்து டிஸ்கோ வைக்கிறேன். இப்போ என் வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எப்படி நம்ம மொபைலில் சேவ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ மேலே உங்கள் ஸ்க்ரீன் டாப்பில் பார்த்தீங்கன்னா குயிட் பட்டன் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். க்ளோஸ்ட் குவாலிட்டி FHD வச்சுக்கோங்க. அப்புறம் அனிமேஷன் லூப்ஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் இந்த வீடியோ வேணும்னு நான் 10 செகண்ட் வைக்கிறேன். அப்புறம் ஷோ வாட்டர் மார்க், உங்களுக்கு இந்த ஆப்போட வாட்டர் மார்க் ஷோ வேணும்னா டிக் கொடுங்க, அப்படி வேண்டாம்னா டிக்கு எடுத்துருங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ உங்கள் வீடியோ கேலரியில் சேவ் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.